இப்போ தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது மூல நட்சத்திரம் தனுசு ராசி, பூராட நட்சத்திரம் தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி. இதில் இந்த பூராடம் போராட்டம், அவங்க லைஃப்பில் போராடி தான் சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று. அதே போல் மூல நட்சத்திரம், இப்போ மூல நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டோன்னே சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மூல நட்சத்திரம் ஆவணி மாதத்தில் பிறந்த 4ஆம் பாதத்தில் பிறந்த அந்த பெண்ணுக்கு தான் அந்த மாமனார் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் அந்த டைம் வார்த்தை. அந்த மூல நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது பூராடம் சக்ஸஸ், உத்திராடம் கூட ஓரளவுக்கு ஒன்று. ஆனால் அந்த மூல நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் சக்ஸஸ் பண்ணுவாங்க. லைஃப்னு வரும்போது டிசப்பாயின்மெண்ட், மிசரபிள், ரொம்ப கஷ்டம். லைஃப்பில் மட்டும் அவங்களுக்கு எதிர்பார்த்த லைஃப் அமையலை அமைஞ்சாலும் அது அவங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது மூல நட்சத்திரம். அதாவது ஒரு தனுசு ராசி பொறுத்தளவுக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம், சேமிப்பு போக செலவு பண்ணிட்டு சேமிக்க அந்த விஷயத்த நீ கற்றுக்கும். அந்த ஒரு விஷயத்த நீ பண்ணினாலே உனக்கு வந்து நல்லா இருக்கும். ஆனால் உனக்கு லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது. எதனால உனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது? உனக்கு பழைய நிறைகள் ஏதோ குறைகள்லாம் இருந்துன்னு சொன்னால் அதெல்லாம் நிறைவுகளாக மாறும். ஸோ நிறைய சக்ஸஸ் பண்ண முடியும் ஜாதகத்தில். இன்னொன்று என்ன அப்படின்னா, நீ நல்லா கரெக்டாக நீ ஒரு விஷயத்தையும் யோசித்து செஞ்சேன்னா வெற்றி உன் கையில் இருக்கும். நீ கொஞ்சம் உன்னுடைய விஷயத்தில் கொஞ்சம் நீ தடுமாறிட்ட அப்படின்னு சொன்னால் உன்னை ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறதுக்கு ஆள் ரெடியாக இருக்காங்க. சார் இவங்ககிட்ட கொடுக்காதுங்க, அந்த வேலையை நான் செய்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், இவங்க செய்ய மாட்டாங்க, அவங்கள ஒரு இது பண்ணிவிடுவாங்க. ஸோ நீ கரெக்டாக இருக்கும் உன்னுடைய வேலையில், உன்னுடைய குடும்பத்தில், நீ எல்லா விஷயத்திலும் கரெக்டான நீ ஒரு விஷயத்த பேர் எடுத்துட்டேன்னு மாறாது. ஸோ இது தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இது பண்ணணும். அதாவது அவங்க போகக்கூடிய ஒரு ஊர் இருக்கு இல்லையா, ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், வாஸ்து நிபுணர், ரொம்ப அழகா ஜாதகம் பார்த்து உங்களுடைய பலாபலன்களை சொல்லக்கூடிய நம்மளுடைய ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்களை தான் இன்னைக்கு சந்திக்க போறோம். திரை வருடத்திற்கான அழகான அந்த தமிழ் புத்தாண்டு எப்படி ஒவ்வொரு ராசிக்கும் பிறக்கக்கூடியது, உங்களுடைய சாதகம் என்ன, பாதகம் என்ன, எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும், எந்தெந்த ராசிக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு நிறைய நல்ல விஷயங்கள் பரிகாரத்தோட சொல்றதுக்காக நமக்காக காத்துட்டு இருக்காங்க. ஐயாவை சந்திச்சிடலாம். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. ரொம்ப சிறப்பு. நம்மளுடைய ஆன்மீக பரிகார சேனல்ல முதல் முறையா நீங்க வந்து பதிவுகள் கொடுக்கறதுக்காக வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய நிறைய பதிவுகளை பார்த்திருக்கேன். ரொம்ப அழகா நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொல்லுவீங்க. எந்த ராசி எப்படி இருக்கணும், அவங்க என்ன பரிகாரம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும், எந்த ஆலயத்துக்கு போகணும் அப்படின்ற வரைக்கும் ரொம்ப அழகா சொல்லுவீங்க. சோ நம்ம சேனல்ல உங்களை முதல் முறையா வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது? கண்டிப்பா. இப்போ தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது மூல நட்சத்திரம் தனுசு ராசி, பூராட நட்சத்திரம் தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி. இதுல இந்த பூராடம் போராட்டம், அவங்க லைஃப்ல போராடி தான் சக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று. அதே போல் மூல நட்சத்திரம், இப்போ மூல நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டோன்னே சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மூல நட்சத்திரம் ஆவணி மாதத்தில் பிறந்த 4ஆம் பாதத்தில் பிறந்த அந்த பெண்ணுக்கு தான் அந்த மாமனார் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் அந்த டைம் வர்றது தான். அதே போல் உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி இருக்கு. இப்போ முதல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் மூலம் அரசாளம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ வந்து என்னன்னு கேட்டால் மூல நட்சத்திர பையன் ஜாதகம் வந்ததுன்னு சொன்னா பொண்ணோட அப்பா நல்லா இருப்பாருங்களா, எப்படி இருப்பாருன்னு இப்ப கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. மூல நட்சத்திர பையன் இப்ப முன்னாடி எல்லாம் பொண்ணுக்கு இருந்தது இல்லையா, இப்ப எல்லாம் அப்படியே ரிப்பீட் ஆகி பையனுக்கு மாறிடுது எல்லாம். இப்ப நிறைய மக்கள் வந்து அவங்களே ஜோதிடர்கள் ஆயிட்டாங்க. அதாவது ஒரு விஷயத்த நம்ம ஒரு ஜாதகம் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகத்துல அவங்களுடைய களத்திரஸ்தானம் எப்படி இருக்கு, அவங்களுடைய போற இடம் எப்படி இருக்கும், மாமனார் மாமியார், ஒரு ஜாதகம் பார்க்கறதுனா ஒரு முழுமையா ஒரு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலே இட் டேக் 45 to 1 hour கண்டிப்பா ஒரு ஜாதகம் முழுசா. ஏன்னா முன்னாடி எல்லாம் எதுக்கு இந்த மூல நட்சத்திரம் தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது அந்த தனுசு ராசி பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அது கரெக்டாக அவங்க கொண்டு போனாங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும். அதுக்காக அந்த வார்த்தை, அந்த மூல நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது பூராடம் சக்சஸ், உத்திராடம் கூட ஓரளவுக்கு ஒன்று. ஆனால் அந்த மூல நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் சக்ஸஸ் பண்ணுவாங்க. லைஃப்னு வரும்போது டிசப்பாயின்மெண்ட், மிசரபிள்,
ரொம்ப கஷ்டம். லைஃப்ல மட்டும் அவங்களுக்கு எதிர்பார்த்த லைஃப் அமையலை அமைஞ்சாலும் அது அவங்களுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு மூல நட்சத்திரம் மட்டும். ஸோ அப்போ இந்த வருஷம் நம்ம இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு வரும்போது இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சப்போர்ட் இருக்கு. ஸ்மார்ட்டாக இருந்தால் ஓகே, ஸ்மார்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான். கரெக்டாக உங்களுடைய சாதகம் என்ன, உங்களுடைய பாதகம் என்ன. உனக்கு வந்து புதிய வாய்ப்பு, ப்ரமோஷன் சான்ஸ், உனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அன்எக்ஸ்பெக்டட் இன்கம் உனக்கு இருக்கு. சந்தோஷம் ப்ளஸ் சப்போர்ட்ஸ் எல்லாம் உனக்கு இருக்கு. கான்ஃபிடன்ஸ் வந்து நல்லா ஹையாக இருக்கும். இதெல்லாமே உனக்கு நல்லா இருக்கு. இந்த வருடம் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ நினைச்சது ஓரளவுக்கு நல்லா, உன்னுடைய சில விஷயங்களை நல்லா மாற்றி ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்கு. ஆனால் பாதகம்னு எடுத்துக்கும் பொழுது வண்டி வாகனங்களில் விபத்து கொண்ட கவனமாக போகணும். வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். கவனமாக நீ 2 வீலர் ஓட்டினாலும் சரி, 4 வீலர் ஓட்டினாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, 2 வீலர் வண்டி எடுக்கும்போது முருகனை பிரார்த்தனை பண்ணிட்டு வண்டி எடுங்க. பொறுமையாக போயிட்டு, நம்ம பொறுமையாக போனால் கூட நமக்கு பின்னாடி வரணும், முன்னாடி வரணும், பிரேக் அடித்தாலோ நம்ம ரொம்ப கவனமாக போகணும், கவனமாக வரணும். இல்லைன்னா ரொம்ப நமக்கு விபத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும். தனுசு ராசி பொறுத்தளவுக்கு அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ரொம்ப கவனமாக, ஏன்னா 8ல் குரு வேற வருது. ஸோ அடுத்த இந்த வருஷம் இந்த சாதகம் பாதகம்னு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த முதல் 4 மாதம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி நல்லா இருக்கும், ஃபிட்னஸ் இருக்கும், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் வண்டி வாகனங்களில் முதல் 4 மாதம் நீ கவனமாக இருன்னு சொல்கிறது. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். இங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும். ஏன்னு கேட்டால் நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்களா, உனக்கு உங்கள் அம்மா வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்களா, நீ வாட்டுக்கும் கண்ணா பின்னான்னு போனேன்னா கஷ்டம். அவங்க ரொம்ப ஒன்று அனுப்பிட்டு அவங்க உட்காந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய அதனால் வண்டி வாகனங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது முதல். ரெண்டாவது, அடுத்த 4 மாதம் ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை அப்படின்னு எடுத்துக்கும்போது பிஸ்னஸ் இதெல்லாம் ப்ராஃபிட் நிறையா இருக்கும். அதே போல் ஹேலரி சைக் போனஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ தனுசு ராசி பொறுத்தளவுக்கு நல்ல அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய விஷயங்கள் நிறைய பண்ணுவாங்க, நிறைய சக்ஸஸ் பண்ணுவாங்க. சேமிக்க கற்றுக்கும். அதாவது ஒரு தனுசு ராசி பொறுத்தளவுக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம், சேமிப்பு போக செலவு பண்ணிட்டு சேமிக்க அந்த விஷயத்த நீ கற்றுக்கும். அந்த ஒரு விஷயத்த நீ பண்ணினாலே உனக்கு வந்து நல்லா இருக்கும். ஆனால் உனக்கு லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது. எதனால உனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது? மேரிட் லைஃப் சரியில்லை, கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கனால நீ கொஞ்சம் சில விஷயங்கள் நீ ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுற. அதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். கடைசி 4 மாதம் மார்கழி, தை, மாசி, பங்குனி, இந்த 4 மாதம் நீ எடுத்துட்ட அப்படின்னு சொன்னால் லைஃப்பில் நல்ல பிக் பீரியட், நல்ல ஹைக் நல்லா அதிகமாக இருக்கும். ஃபாரின் வாய்ப்பு இருக்கும். பெரிய ப்ராஜெக்ட்லாம் ஈஸியாக சக்ஸஸ் பண்ணுவேன். அந்த அளவுக்கு உனக்கு லைஃப்பில் நடக்கும். பேர் புகழ் நிறையா இருக்கும். ஈகோ அவாய்ட் பண்ணு, அதுவே உனக்கு நல்ல சக்ஸஸ் சீக்ரெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உனக்கு பழைய நிறைகள் ஏதோ குறைகள்லாம் இருந்துன்னு சொன்னால் அதெல்லாம் நிறைவுகளாக மாறும். ஸோ நிறைய சக்ஸஸ் பண்ண முடியும் ஜாதகத்தில். இன்னொன்று என்ன அப்படின்னா, நீ நல்லா கரெக்டாக நீ ஒரு விஷயத்தையும் யோசித்து செஞ்சேன்னா வெற்றி உன் கையில் இருக்கும். நீ கொஞ்சம் உன்னுடைய விஷயத்தில் கொஞ்சம் நீ தடுமாறிட்ட அப்படின்னு சொன்னால் உன்னை ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறதுக்கு ஆல் ரெடியாக இருக்காங்க. சார் இவங்ககிட்ட கொடுக்காதுங்க, அந்த வேலையை நான் செய்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், இவங்க செய்ய மாட்டாங்க, அவங்கள ஒரு இது பண்ணிவிடுவாங்க. ஸோ நீ கரெக்டாக இருக்கும். உன்னுடைய வேலையில், உன்னுடைய குடும்பத்தில், நீ எல்லா விஷயத்திலும் கரெக்டான நீ ஒரு விஷயத்தை பேர் எடுத்துட்டேன்னு மாறாது. ஸோ இது தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இது பண்ணணும். அதாவது அவங்க போகக்கூடிய ஒரு ஊர் இருக்கு இல்லையா, ஆவூர்னு ஒரு ஊர் இருக்கு. ஆவூர் இது கண்டிப்பாக இந்த வருஷத்தில் போக வேண்டிய ஒரு ஸ்தலம். ஆவூர் போயிட்டு வரணும். 1. 2வது, தனுசு ராசி அப்படின்னு எடுத்தனாலே மூலம், போராடம், உத்திராடம். தனுசு ராசின்னு எடுத்தனால உபாசனா தெய்வம்னு ஒன்று இருக்குது. எல்லா 12 ராசிக்குமே இருக்குது. அதுலேயும் தனுசு ராசிக்கு உபாசனா, யாரை எந்த தெய்வத்தை இருக்க பிடிச்சா நீ லைஃப்பில் மேலே வருவேன்னு இந்த நட்சத்திரத்தோடைய உபாசனா தெய்வம் சொல்லும்போது வாராகி தாயார். ஆமாம், சக்ஸஸ் பண்ணுவாங்கம்மா இவங்க. எந்த அளவுக்கு இவங்களோட வேண்டுதலும் அந்த அம்பாள் கிட்ட எந்த அளவுக்கு இவங்க போய் எந்த அளவுக்கு இவங்களோட ராசிக்கான மந்திரத்தை, மூல மந்திரத்தை, அந்த விஷயங்கள்லாம் இவங்க சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்க நிறைய சக்ஸஸ் பண்ணுவாங்க. வாராகி அம்பாளை நீ பிடிச்சிடணும். வருஷத்துக்கு ஒரு தடவை போகக்கூடிய கோவில் அந்த ஆவூர் சொன்னாலே அந்த கோவில். 2வது வாராகி. இது 2 தெய்வத்தையும் பிடிச்சிருந்தாலே இந்த பிரபவா வருஷம் அவங்களுக்கு சக்சஸ் தான். விபத்து கூட வந்து பெருசா வருது, சின்னதா போயிடும். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போகும்னு சொல்லுவாங்க. எஸ்மா, அதேதான். ரொம்ப அருமை. தனுசு ராசிக்கு எதனால நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாக்குறோம் அப்படின்னா, முன்கூட்டியே மக்களால தெரிஞ்சுக்க முடியும் என்னென்ன விஷயங்கள் வந்து அவங்க லைஃப்ல நடக்க போகுது, எப்படி அதை நம்ம மாத்தி அமைச்சுக்கலாம், ஓஹோன்னு மாத்தலைனாலும் ஓரளவுக்காவது மாத்தி அமைக்க முடியும் அப்படின்னு நிறைய நல்ல தகவல்கள் வந்து ஐயா நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மறக்காம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.
ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஐயாவை நீங்க நேர்ல சந்திக்கணும், ஜாதகம் ரீதியா பொருத்தம் பார்க்கணும், இல்ல உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க ஐயாவை சந்திக்கலாம். அதே மாதிரி எண் கணிதம் ரீதியான ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு உங்களுக்கு, இல்ல எண் கணிதத்துல நியூமராலஜி படி உங்களுக்கு ஏதாவது பெயர்கள் வைக்கணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா பார்க்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டு இருக்கு. நேர்லயும் நீங்க வந்து ஜாதகம் பார்த்துக்கலாம், ஆன்லைன்லயும் பார்த்துக்கலாம். வாஸ்து, எல்லா சோழி பிரசனம், இப்படி எல்லா விதமான விஷயங்களுக்கும் ஐயாவை நீங்க சந்திக்க முடியும். வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.